சென்னையில் 42 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்கா திறப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். பீகார் முதலமைச்சர் வேட்பாளராக நிதிஷ்குமாரை அறிவிக்காத விவகாரம். ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில் அதிருப்தி. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 27ஆம் தேதி புயலாக வலுவடையும். புயலுக்கு மோந்தா என பெயரிடப்படும் என வானிலை மையம் தகவல். டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னை சீனிவாசபுரம் அருகில் அடையாறு ஆறு கடலில் கலக்கும் முகத்துவாரத்தில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆய்வு. முகத்துவாரத்தை அகலப்படுத்தும் பணியினை விரைந்து முடித்திடுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவு. சென்னையில் எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் அதனை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது. 1436 மோட்டார் பம்புகளும் 150 மோட்டார் பம்புகளும் தயார் நிலையில் உள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு பேட்டி. மருது பாண்டியர்களின் நினைவு தினம் இன்று. இந்திய விடுதலை போராட்டத்துக்காக உயிர்நீத்த வரலாற்றை தொடர்ந்து சொல்லுவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமூக வலைதள பதிவு. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் தமிழ்நாட்டு வீரர்கள் 27 பேருக்கு நிதி உதவி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிதி உதவியை வழங்கினார். தமிழ்நாடு அரசுக்கு விளையாட்டு வீரர்கள் நன்றி தெரிவிப்பு. தமிழ்நாட்டின் வரலாறு பற்றி ஆளுநருக்கு என்ன தெரியும்? கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே.ஆர். பெரியகருப்பன் கேள்வி. மறைந்த சேந்தமங்கலம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமியின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம். சொந்த ஊரான கொல்லிமலை சோளக்காட்டில் நடைபெற்ற இறுதி நிகழ்வில் ஏராளமானோர் பங்கேற்பு. பொன்னுசாமி மலையைப் போல் காற்றைப் போல என்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டு இருப்பார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புகழஞ்சலி. 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 5 லட்சம் ரூபாய் தருவதாக கூறி மோசடி. பொதுமக்களை ஏமாற்றி 1 கோடியே 30 லட்சம் ரூபாயை அபகரித்த அதிமுக நிர்வாகிகள் 3 கைது. சீனாவில் நடைபெற்ற கண்காட்சியில் வான் சாகசத்தில் ஈடுபட்ட ஹெலிகாப்டர்கள். சாகச நிகழ்ச்சியை 40,000 பேர் கண்டு ரசித்தனர். AI தொழில்நுட்பத்தால் தொடரும் பணி நீக்கம். 600 ஊழியர்களை பணி நீக்கம் செய்கிறது மெட்டா நிறுவனம். கொழும்புவில் இன்றும் தொடரும் மழை. பாகிஸ்தான் இலங்கை இடையிலான மகளிர் உலகக்கோப்பை போட்டியில் டாஸ் போடுவதில் தாமதம்.